நரகபுரிக்கும் சொர்க்கபுரிக்கும் இடையில ஒரு பெரிய புளிய மரம் ஒண்ணு இருந்துச்சு. உயிரோட இருந்தப்ப கொடூர குற்றங்களை செஞ்ச மனுஷங்க ரொம்ப பேர் இங்க இப்போ ஆவியா தூங்கிட்டே இருக்காங்க. நைட் ஆனா போதும் இந்த துர் ஆவிகளுக்கு ஆக்ரோஷம் அதிகமாயிடும். செஞ்ச தப்பு ஒவ்வொன்னும் நடுநிசையில தான் வேலையை காண்பிக்கும். அதனால அப்போ அதுகளுக்கு வலி, வேதனை, நிம்மதி இல்லாத தன்மைன்னு மாறி மாறி வரும். அந்த நேரத்துல எல்லாம் அந்த ஆவிகள் துடிச்சு கதறுங்க. அதிகாலையில இந்த பாதிப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இரவில பட்ட ரணவேதனையால அந்த ஆவிகள் பகல் நேரத்துல நல்லா தூங்கிடும். பூமியிலே செஞ்ச தப்புக்கு ஏத்த மாதிரி நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் கொண்டு போற முக்கியமான பாதை இது. இந்த சாலையோட பிரதான சந்திப்பில தான் பிரம்மாண்டமான இந்த புளிய மரம் இருக்குது. மனித ஆத்மாவை அழைச்சிட்டு வர்ற தேவதூதர்கள் இந்த புளிய மரம் வரைக்கும் வந்ததும் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் தனித்தனி பாதையில கூப்பிட்டு போவாங்க. அதையெல்லாம் இந்த ஆவிகள் புளிய மரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும். மனித வரலாற்றிலே மிக கொடூரமான தப்புகளை எல்லாம் செஞ்ச ஆவிங்க இது. அதனால சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில இப்படி தொங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இங்க இருக்கிறது எல்லாம் பல நூற்றாண்டு பேய்கள். தப்பு செஞ்சவங்களுக்கு எல்லாம் நரகத்துல தண்டனை முடிஞ்சு மறுபடியும் சொர்க்கத்துக்கு இந்த பாதை வழியே தான் கூட்டிட்டு போவாங்க. நல்லது செஞ்சவங்களும் சொர்க்கத்துக்கு இந்த வழியில தான் போவாங்க. ஆனா நாம மட்டும் பல நூற்றாண்டுகளாக இப்படி இரவு முழுவதும் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சாகவும் முடியலை, வலியை தாங்கிக்கவும் முடியல. என்ன பொழப்பு இதுன்னு பல வருஷமா புலம்பிட்டே இருக்குதுங்க. இந்த 2 கெட்டான் நிலை அந்த ஆவிகளுக்கு மேலும் மேலும் எரிச்சலையே தருது. ஒரு கட்டத்துல ஆங்கார குணம் அதுகளுக்கு வந்துடுது. நம்ம வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையான்னு கொடூர சிந்தனை அதிகமாயிடுது. அதனால பகல் நேரத்துல பூமியிலிருந்து இந்த பக்கம் வர்ற மனித ஆத்மாக்களை பயமுறுத்தி அலற விடுதுங்க. அவங்க பயத்துல கத்துறதையும் அலறதையும் பயப்படுறதையும் பார்த்து அந்த ஆவிகளுக்கு ஒரு குரூர சந்தோஷம் கிடைக்குது. யாராவது இந்த பக்கம் போனா பின்னாடியே போய் திடீர்னு தள்ளி விடுறது, அவங்க வச்சிருக்கிற பொருட்களை தூக்கி வீசுறதுன்னு அதுகளோட ஆட்டம் எல்லை மீறி போயிட்டே இருக்கு. இரவு முழுக்க வலியில துடிக்கிறதும் பகலானா இந்த பக்கம் போறவங்க வர்றவங்களை துன்புறுத்துறதுலயும் அதுகளோட காலம் போயிட்டே இருந்தது. பல 100 வருஷமா இப்படியே இருக்கிறதுனால அதுகளுக்கு விரக்தி அதிகமாகுது. ஒண்ணு சாகணும், இல்ல நிம்மதியா வாழணும். ரெண்டும் இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கையா நாங்க தப்பு செஞ்சது வாஸ்தவம்தான், நாங்க பாவம் செஞ்சது உண்மைதான், அதுக்காக இப்படி பல 100 வருஷமா தண்டனை அனுபவிக்கணுமா, இதுக்கு முடிவே கிடையாதான்னு கதறி அழுகுதுங்க. ஆனாலும் இதுகளுக்கு யாரும் உதவி பண்ணலை. ஏன்னா பூமியில இருந்தப்ப இவங்க ஆடின ஆட்டம் அப்படி. அதனால இவங்களோட குரலோ உருவமோ யாருக்கும் தெரியாது. அதனால யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னும் எப்படி இந்த தண்டனையிலிருந்து விடுபடுறதுன்னும் கூட அந்த ஆவிகளுக்கு தெரியல. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற ரணவேதனையை அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால ஒரு நாள் புளிய மரத்துக்கு கீழே சொர்க்கபுரி நரகபுரி பாதையை மறிச்சு சாலை மறியல் போராட்டம் நடத்துதுங்க. நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ எந்த ஆத்மாவும் போக முடியாத அளவுக்கு நெருக்கடியை கொடுக்குதுங்க. அதனால சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் இயல்பு வாழ்க்கை பாதிக்குது. இதனால பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஆத்மாக்களுக்கான பலன்களை தர முடியல. மேலோகத்துல பெரும் நெருக்கடி ஏற்படுது. இத பார்த்த தலைமை தேவதூதர் இந்த ஆவிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறார். சீனியர் ஆவிகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஏய் பிசாசுகளே, செஞ்ச தப்புக்கு தானே இப்படி தண்டனையை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க. ஏன் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றீங்க? சாலை மறியலை கைவிடலைன்னா இதை விட மோசமான நிலை உங்களுக்கு ஏற்படும்னு சொல்றாரு. அதை கேட்ட கிபி 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆவி, இதுக்கு மேல ஒரு தண்டனை எங்களுக்கு இருக்கா? எந்த தப்புக்கும் தண்டனை காலம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நாங்க மட்டும் ஏன் இப்படி பல நூற்றாண்டுகளா சித்திரவதையை அனுபவிக்கிறோம்? சீக்கிரமும் நாங்க சாகணும், அல்லது இந்த வேதனை தண்டனையிலிருந்து மீளணும். அதுக்கு ஒரு வழி கிடைக்காம நாங்க மறியலை கைவிட மாட்டோம்னு சொல்லுது. அதுக்கு அந்த தேவதூதர் சொர்க்கத்துல போய் பேசிட்டு திரும்பி வர்றாரு. அப்புறம் அந்த ஆவிகள்கிட்ட, குட்டி சாத்தான்களே, நீங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் தொடர்ந்து மத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. அதனாலதான் உங்கள் தண்டனை காலமும் முடியாமல் இழுத்து கொண்டே போகிறது. முதலில் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட ஆவிகள் கூட்டம் மிதந்தபடி ஒன்றுக்கொன்று ஆலோசனை செய்யுதுங்க. அப்புறம் மன்னர் காலத்து ஆவி ஒண்ணு பேசத் தொடங்குது. சரி, இதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களுக்கான நிவாரணம் என்ன, அதை சொல்லுங்க என்றது. இதை கேட்ட தேவதூதர் தன் கையில் வைத்திருந்த ஒரு மந்திர புஸ்தகத்தை எடுத்து ஆவிகள்கிட்ட காட்டுகிறார். இதுல அதுக்கான வழிமுறைகள் இருக்கு, ஆனா இது உங்க கண்ணுக்கு தெரியாது. இந்த வழியாக சொர்க்கத்துக்கு வர்ற ஆத்மாக்களுக்கு தான் இது புரியும். அவங்ககிட்ட கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுபடி நடந்தா உங்க ஆயுள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு.
இதை கேட்ட ஆவிகள் சாலை மறியல கைவிட்டுடுதுங்க. சீக்கிரமே சாக போறோம்ன்றத நினைச்ச அந்த ஆவிகளுக்கு தலைகால் புரியல. அதனால புளிய மரத்துல தலைகீழா தொங்கிட்டு கூட்டம் போடுதுங்க. மறுநாள் அந்த மந்திர புத்தகத்தை எடுத்து அந்த வழியா போற வர்ற ஆத்மாக்கள்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுதுங்க. ஆனா யாரும் இந்த ஆவிகளை கண்டுக்கல. வர்ற சில புண்ணிய ஆத்மாக்களும் விலகி விலகி போயிடுறாங்க. சிலர் இந்த பிசாசுகள் கொடுக்கிற புத்தகத்துல நன்னெறி கதையா இருக்க போகுது. நம்மளை ஏதாவது சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காக இந்த பிசாசு கூட்டம் இப்படி ஏதோ திட்டம் போடுதுங்கன்னு நினைக்கிறாங்க. சிலர் இந்த பிசாசுகளுக்கு இதே வேலையா போச்சு. பூமியில தான் இங்க ஓவரா தொல்லை கொடுத்துட்டே இருந்தானுங்க. இப்ப இங்க வந்தாலும் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு முணுமுணுத்துக்கிட்டே போயிடுறாங்க. ஆனா புத்தகத்தோட முகப்புறையில ஒரு குறிப்பு இருக்கு. அது என்னன்னா, அதிகமா புண்ணியம் செஞ்ச ஆத்மாவுக்கு மட்டும்தான் இந்த ஆவிகள் கண்ணுக்கு தெரியும். அவங்கள உச்சபட்ச புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்களால தான் புஸ்தகத்துல இருக்கிற விளக்கத்தை படிக்க முடியும். ஆனா இது தெரியாத அந்த பிசாசு கூட்டம் ஒவ்வொரு ஆத்மாவையும் வழிமறிச்சு கெஞ்சிட்டே இருக்குது. யோ, இத படிச்சு சொல்லுங்கயா. இரவு ஆயிடுச்சுன்னா பாவத்தோட தண்டனைய தாங்க முடியலடா, வேதனையில உயிர் கூட போக மாட்டேங்குதுடான்னு கெஞ்சுதுங்க, கதறுதுங்க. ஆனா இவங்க கண்ணுக்கு எல்லா ஆத்மாக்களும் கண்ணுக்கு தெரியுது. ஆனா சில புண்ணிய ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த பிசாசுகள் புத்தகத்தை நீட்டி கெஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது. இது தெரியாத வேதாளங்கள் ஒவ்வொரு ஆத்மாவின் காலையையும் கையையும் பிடிச்சி கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சுதுங்க, கதறுதுங்க, அழுகுதுங்க. ஆனா யாருமே இந்த புத்தகத்தை வாங்கல. யாருமே உதவி செய்யாததால ஒரு கட்டத்துல பிசாசுகள் வெறியோட கத்த ஆரம்பிக்குதுங்க. டேய், ஒழுங்கா இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்கடா, இத பார்க்கலன்னா ரத்தம் கக்கி சாவிங்கன்னு சாபம் விடுதுங்க. ஆனா அதுகளுக்கு சாபம் விடுற சக்தி எதுவும் இல்ல. ஏதோ ஒரு விரக்தியில இப்படி கத்துதுங்க. ஒரு கட்டத்துல ஒவ்வொருத்தரையும் கெஞ்சி கெஞ்சி ஓய்ஞ்சு போயிடுதுங்க. இதை பார்த்த மூத்த காட்டேரி, நண்பர்களே, இவ்வளவு நாளாகியும் நமக்கான தீர்வு என்னன்னு தெரியாமலே இருந்தோம். இன்னைக்கு நம்ம கஷ்டத்துக்கான முடிவு இந்த புத்தகத்துல இருக்கு. அதனால கோபப்படாம தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம்னு சொல்லுது. அதனால பிசாசு கூட்டம் சொர்க்கத்துக்கு போற ஆத்மாக்கள்கிட்ட எல்லாம் தொடர்ந்து கெஞ்சி கதறிட்டே இருக்குதுங்க. இந்த நிலையில தான் ஒரு விவசாயியோட ஆத்மா அங்க வருது. வழக்கம் போல இவரும் இந்த புத்தகத்தை வாங்க மாட்டார்னு நினைச்ச பிசாசுகளுக்கு அந்த ஆத்மா புஸ்தகத்தை வாங்கியதும் ஒரே சந்தோஷமா போச்சு. தயவு செஞ்சு இதுல உள்ள குறிப்புகளை படிச்சு சொல்லுங்கன்னு உற்சாகமா கத்துதுங்க. புஸ்தகத்தை வாங்கி படிச்ச அந்த விவசாயியோட ஆத்மா முதல் பக்கத்தை புரட்டுது. அதுல இருந்த மொழியை அவரால் சரியா புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் எழுத்து கூட்டி ஒவ்வொன்னா படிக்கிறாரு. அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கான அர்த்தம் அந்த ஆவிகளுக்கும் புரியல, படிச்சு சொன்னவருக்கும் தெரியல. அதனால புத்தகத்தை அந்த பிசாசுகிட்டே கொடுத்துட்டு அந்த ஆத்மா சொர்க்கத்தை நோக்கி போகுது. சொர்க்கத்தோட நுழைவாயிலுக்கு பக்கத்துல போனப்போ அந்த விவசாயியோட ஆத்மாவுக்கு சில விசேஷ சக்திகள் கிடைக்குது. அந்த சக்தியினால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்ச வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாது. அதனால அந்த பிசாசுகள்கிட்ட சொல்ல திரும்பி போக நினைக்கிறாரு. அப்போ சொர்க்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அதாவது சொர்க்கத்துக்கு பக்கத்துல வந்துட்டு பின்வாங்கினா மறுபடியும் சொர்க்கத்துக்குள்ள வர முடியாது. சொர்க்கமா பாவப்பட்ட பிசாசுகளுக்கு உதவியா, சீக்கிரம் முடிவு பண்ணிக்கோன்னு கேக்குது. இத கேட்ட விவசாயிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப அரிதானவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இத தவற விட்டுட்டு பிசாசுகளுக்கு உதவுறது சரியான்னு சிந்திக்கிறார். ஆனாலும் அவரின் ஞான உணர்வு பிசாசுகளுக்கு உதவலாம். அதனால பல 100 வருஷமா சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஏராளமான துர் ஆவிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறார். நம்ம ஒருத்தனால துயரத்துல இருக்கிற ஒரு பெருங்கூட்டமே சந்தோஷப்பட போகுது. அதனால நம்மளோட நிலை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொர்க்கத்தோட நுழைவாயில இருந்து திரும்பி அந்த பிசாசுகள் கூட்டத்தை நோக்கி போறாரு. அங்க போய் அந்த பிசாசுகளை பார்த்து சொல்றாரு, இந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னா, தவறுகளை உணர்ந்ததுமே துயரத்தின் தீவிரம் படிப்படியாக குறைய தொடங்கும்னு சொல்றாரு. ஆனா அடுத்தடுத்த பக்கத்தை அவரால் படிக்க முடியல. என்னோட வரம்பு முடிஞ்சது. அடுத்து வர்ற புண்ணிய ஆத்மாவாலதான அடுத்த பக்கத்தை பார்த்து படிச்சு உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும்னு சொல்றார். அப்போது சொர்க்கத்திலிருந்து ஒளிபிழம்பு ஒண்ணு வருது. அப்படியே விவசாய ஆத்மாவை தூக்கிக்குது. சொர்க்கம் கிடைத்தும் துயரப்படுபவர்களை நோக்கி சென்ற நீங்களே மிகப்பெரிய புண்ணியவான், வாருங்கள் என்று அந்த விவசாயிய சொர்க்கத்துக்குள்ள அந்த ஒளிப்பிழம்பு மாலை மரியாதையோட தூக்கிட்டு போயிடுது. நல்லது செஞ்சவங்கள சொர்க்கமே நேர்ல வந்து தூக்கிட்டு போறத பார்த்ததும் பிசாசுகளின் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. பூமியிலே மேம்பட்ட உயிரினமான மனுஷனா பிறந்துட்டு அற்பத்தனமான காரியங்களை செஞ்சுட்டு வாழ்க்கையை விரயமாக்கிட்டோமேன்னு தேம்பி தேம்பி அழுதுங்க. கடவுளே, நாங்க மறுபடியும் பூமிக்கு போகணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்,
புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு மனசு உருகி வேண்டுதுங்க. அப்பதான் அந்த பிசாசுகளுக்கு ஒரு வித்தியாசம் புரியுது. பல நூற்றாண்டுகளாக அனுபவிச்ச நரக வேதனை இப்போ இல்ல. வலியோட தீவிரம் பல மடங்கு குறைஞ்சிருந்தது. அப்ப இன்னொரு மாற்றத்தை அதுகளால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது யாரோட உதவியும் இல்லாம அந்த மந்திர புத்தகத்துல ஒவ்வொரு பக்கத்திலையும் இருக்க எழுத்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுல பிசாசு கூட்டத்துக்கான கொடூர வாழ்க்கை இன்னையோட முடியுதுன்னு ஒரு வார்த்தை வருது. உற்சாகத்திலே புளிய மரத்துல ஏறி கத்தி கூப்பாடு போடுதுங்க. அப்போ அந்த புத்தகத்துல இருந்து வெளிச்சம் வருது. கூடவே தெய்வீக குரல் ஒண்ணும் ஒலிக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க நினைச்சபடி பூமிக்கு போக வேண்டிய காலம் வந்துடுச்சு. உங்க புது வாழ்க்கைய அங்க ஆரம்பிங்க. பூமியில உங்களுக்கு எந்த உருவமும் இருக்காது. அசரீரி, யட்சன், யட்சினி, ஆழ்மனசு, மனச்சாட்சி, சகுனம்ங்கிற பேர்ல உருவமற்ற நிலையில அங்க இருப்பீங்க. அங்க யாராவது தப்பு செய்ய நினைச்சாலும், துன்பம் ஏற்படுற நிலை வந்தாலும் நீங்க அவங்களுக்கு மறைமுகமாக எச்சரிக்கை கொடுப்பீங்க. வழிகாட்டியா இருப்பீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தப்பு பண்ணாம தடம் மாறாம நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. இதை கேட்ட பிசாசு கூட்டத்துக்கு ஒரே சந்தோஷம். நாம பூமியில மறுபடியும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்னு அதுகளுக்கு ஒரே குஷி. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரூபமா உருவம் எதுவும் இல்லாம உணர்வு ரீதியா பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கு வழிகாட்டிட்டே இருக்காங்க. என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? இன்னைக்கு சகுனம் அப்படிங்கிறது சென்டிமெண்ட்னு பேர் மாறிடுச்சு. இருந்தாலும் மனச்சாட்சி, ஆழ்மனசு, அசரீரி, மனசுல திடீர்னு எழுற எண்ணங்கள் எல்லாமே நமக்கான பாசிட்டிவ் வழிகாட்டிகள் தான். பூமியில கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். அதனால யாருக்கும் தொந்தரவு இல்லாம நாமளும் சந்தோஷமா வாழ்வோம். இது சேனலோட சொந்த படைப்பு. வெறும் கதையா மட்டும் நகர்த்திட்டு போகாம, நம்ம ஸ்டோரி பென்ஸ்ல உட்கார்ற நேரம் எல்லாம் உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்காக நாங்க நிறையவே மெனக்கடுறோம். அதனால இந்த வீடியோவை உங்களோட உறவுகளுக்கும் பரிந்துரை பண்ணுங்க. அடுத்த கதையை தயார் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நான் கிளம்புறேன். டாடா, பை பை.